ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதிய உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காவியத்தை நமக்கு தந்தருளிய சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். கடந்த வாரத்தில் திருநாவலூர் திருவதிகை வீரட்டானத்திலே சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சூளை நோயை தீர்த்த பிறகு அவர் சைவத்துக்கு மாறிய பிறகு மன்னனாகிய மகேந்திரவர்ம பல்லவன் அவருக்கு பலவிதமான இடையூறுகளை கொடுக்க அவைகள் எல்லாவற்றிலும் அவர் மீண்டு பெருமானுடைய திருவடி நிழலிலே தங்கியிருக்கின்ற பொழுது மன்னனும் சைவ சமயத்துக்கு மாறினான். அங்கே சில நாட்கள் அவர் தொண்டு செய்த பிறகு பல தலங்களையும் தரிசிப்பதற்காக மேலும் வந்து சேர்ந்தார். அப்படி வருகின்ற பொழுது பல ஊர்களை பெண்ணாகடம், திருச்செத்திமுற்றம் என்று பல ஊர்களை தரிசித்து கொண்டு திருநல்லூருக்கு வருகிறார். திருச்செத்திமுற்றத்திலே அவருடைய திருவடியை தன் தலைமையில் வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கு திருநல்லூரிலே அருள் செய்வதாக பெருமான் கூறுகிறார். அவ்வாறே திருநல்லூரிலே அவருக்கு திருவடி தீட்சை கிடைக்கிறது. அங்கு திருநல்லூரில் அவர் தொண்டு செய்து பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கிருந்து மற்ற தலங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திரு ஆவூர், திரு பாலைத்துறை முதலான தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு மீண்டும் திருநல்லூர் வருகிறார். அதன் பிறகு சிறிது காலம் அங்கு தங்கியிருந்த பிறகு மீண்டும் திருப்பழனம் வந்து சேர்கிறார். காவிரியினுடைய விடகரை தலமாகிய திருப்பழனத்திற்கு வந்து அந்த தலத்தை தரிசித்து கொண்டு வருகின்ற பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற தலத்திற்கு செல்லுகிறார். இந்த திங்களூர் என்ற தலத்திற்கு அவர் வருகின்ற பொழுது அத்தலத்தினுடைய போகின்ற பாதையிலே இவருடைய பெயரிலே ஆண்ட அரசு என்னும் பெயரால், திருநாவுக்கரசு என்னும் பெயரால் சாலை, கூவல், குளம், தண்ணீர் பந்தர், திருநாவுக்கரசு குளம், திருநாவுக்கரசு கிணறு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு தர்மச்சத்திரம், திருநாவுக்கரசு வாசகசாலை என்று எல்லாம் இவருடைய பெயரிலேயே இருப்பதை அவர் பார்த்து அங்கே இருந்த மற்றவர்களிடம் இதை பற்றி கேட்கிறார். யார் என்று கேட்கும்போது அப்பூதி என்கின்ற அந்தனர் இங்கே திங்களூரிலே வசிக்கிறார். அவர் திருநாவுக்கரசர் மேலே தன் குருவுக்கும் மேலாக கடவுளாக எண்ணி வழிபடுபவர். அவருடைய மகன்களுக்கும் கூட மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று தான் பெயர் வைத்திருக்கிறார். அவர் திருநாவுக்கரசு மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் அவ்வளவு உயர்வானது என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அங்கு செல்கிறார். வந்தணைந்த வாகிசர் கேட்டு அவர்தம் மனையின் அண்ண அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். இவர் வந்ததை அறிந்து அப்போதியடிகளும் அவருடைய மனைவியாரும் தங்களுடைய வணங்கும் கடவுளே வந்திருப்பதனால அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறார்கள். மற்றவரும் மனம் மகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் கலிகூற தொழுது எழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள. அமுது செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பரடிகளும் அதற்கு ஒத்துக்கொண்டு அமுது தயாராகிறது. பூண்ட பெருங்காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்ட அரசு அமுது செய்ய திரு அமுதாம்படி அமைத்து. அவர் திருநாவுக்கரசர் அருந்துவதற்காக பலவிதமான கரிகள், கூட்டு முதலான வஞ்சனங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்து அவர்கள் எழுதுகிறார்கள். அப்பொழுது மூத்த மகனாகிய மூத்த திருநாவுக்கரசு அவனை அப்போதியடிகளுடைய மனைவியார் கொள்ளையிலே சென்று வாழை இழை ஒன்று அரித்து வருமாறு அனுப்புகிறார். அவன் வாறு குருத்தை அறுக்கின்ற பொழுது குருநான குருத்தறிந்து கொண்டு வர தனிவிட்டார்.
அங்கு அவன் சென்று அந்த வாழை இழையை நறுக்கின்ற பொழுது அதற்குள்ளே இருந்த ஒரு நாகம் அவனை தீண்டியது. ஆகவே விஷம் தலைக்கு ஏற வேகமாக ஓடி வந்து ஓலையை தன் தாயிடத்திலே, அந்த இலையை, உணவருந்துவதற்கான இலையை அவரிடத்திலே கொடுத்து விட்டு தன்னை பாம்பு கடித்ததாக சொல்லி கீழே விழுந்து இறந்து போனான். கடவுளாக நினைக்கின்ற தங்கள் வாழ்க்கைக்கே ஒரு பெரும் துணையாக இருக்கக்கூடியவர் அமுது உண்ண வந்திருக்கிற நேரத்திலே இப்படி ஒரு துர்பாக்கியம், ஒரு உத்பாதம் ஏற்பட்டதே என்று இருவரும் மிகவும் வருந்தினார்கள். ஆனால் இதை சொன்னால் அப்பரடிகள் உணவு உண்ணாமல் போய்விடுவார், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயனையே நாம் இழந்து விடுவோம், இந்த வாய்ப்பு இனிமே எப்பொழுது மறுபடியும் திருநாவுக்கரசரை பார்க்க முடியுமோ, எப்போது அவருக்கு நம்மால் உணவிட முடியுமோ, இப்பொழுது இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனாலே தங்களுடைய மனத்தில் இந்த துயரத்தை, பெற்ற மகன் இறந்து இருக்கும்போது தந்தையினுடைய மனதிலே எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும், அதை விட பெற்ற தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்பது நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது. அப்படி அவனுடைய இறப்பை சொல்லாமல் கெட்டழிந்தோம் தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அது ஒலித்தார். அந்த பையனுடைய உடலை ஒரு பாயிலே சுருட்டி கொல்லைப்புறத்திலே ஓரமாக வைத்துவிட்டு ஏதும் நடக்காதது போல முகத்தில் மலர்ச்சியோடு, ஒரு பொய்யான மலர்ச்சியோடு அவருக்கு உணவு படைத்தார்கள். அந்த உணவு சாப்பிட அமர்ந்த பொழுது உம்பர்பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திரு அருளாலே அறிந்தருளி நவை தீர்ப்பார். சாப்பிடுவதற்கு முன்னாலே வீட்டில் எல்லாருக்கும் திருநீர் கொடுப்பது என்பது சைவ மரபு. அடியார்கள் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தினால் அடியாரிடம் திருநீர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உணவு உண்பதற்கு முன்பாக திருநாவுக்கரசர் அவர்களுக்கு திருநீர் கொடுப்பதற்காக ஒவ்வொருத்தரையும் அழைத்தார். அப்போதியடிகள், அவருடைய மனைவி. சின்ன திருநாவுக்கரசு வந்து வணங்கி திருநீர் பெற்றான். மூத்த திருநாவுக்கரசு எங்கே என்று அப்பரடிகள் கேட்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் மனதுக்குள்ளே ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. சிவபெருமானுடைய அருளினாலே ஏதோ இங்கே நடந்திருக்கிறது என்ற உள்ளுணர்வு அவருக்கு தோன்றியது. அதனாலே அவர்களுடைய திருநாவுக்கரசு எங்கே என்று கேட்கிறார். இவர்கள் இல்லை, இப்போதைக்கு அவன் இங்கு உதவான் என்று ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். உம்பர்பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளால் அறிந்தருள் நவை தீர்ப்பார். அன்று அவர்கள் மறைத்ததனுக்கு அளவிறந்த கருணையாராய் கொன்றை நரும் சடையார்தம் கோயிலின் முன் கொணர்வித்த. இப்போ அந்த மாதிரி அவன் இப்போதைக்கு இங்கு உதவான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன என்று கேட்கிறார். உண்மையை சொல்லும் வாய்மை உரையும் என்று அப்பரடிகள் சொல்ல, இந்த மாதிரி பானை இலையை அறுக்கச் சென்றவன் பாம்பு கடித்து இறந்து போனான், சடலம் பின்னாடி இருக்கிறது, நீங்கள் உணவருந்த மாட்டீர்களே என்பதனால் உங்களிடம் சொல்லவில்லை என்றார்கள். அவர் என்ன இப்படி செய்தீர்களே என்று அந்த குழந்தையை எடுத்து வாருங்கள் என்று அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் சிவாலயத்துக்கு சென்றார். இது திருப்பழனம் கோயிலிலே நடைபெற்ற செய்தி என்று சொல்லப்படுகிறது. திருப்பழனம் என்ற ஆலயத்தினுடைய முகப்பிலே கொண்டு வந்து அந்த பையனை கடத்தி ஒன்று கொலாம் என்ற ஒரு பதிகத்தை அப்பரடிகள் அருளி செய்கிறார். 1, 2, 3, 4 என்று 1 முதல் 10 வரை எண்ணலங்காரத்தில் ஒரு பதிகம். அந்த பதிகத்தை அவர் அருளி செய்த பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்தவன் போலே அந்த பையனும் எழுந்திருக்கிறான். எல்லோருக்கும் ஆனந்தம், மகிழ்ச்சி. இப்பொழுது இவர்களுக்கும் அடுத்த சந்தேகம் வந்தது. இப்பொழுது அவர் உணவு அருந்துவாரா? ஏனால் துக்கம் நேர்ந்த வீட்டிலே அவர் உணவு அருந்துவாரா? தங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறுமா என்று அப்போதியடிகளும் அவர் மனைவியும் மிக்க வேதனையாக பார்த்தார்களாம். ஆனால் அப்போதியடிகள் அவர்களுடைய வாட்டத்தை போக்கி பின்னர் விளம்போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான். அருந்தனையின் உயிர் பெற்ற அது கண்டும் அமுது செய்யாது இருந்ததற்கு தளர் வைதி இடர் உழந்தார் துயர். நீங்கள் இவங்க மனசுல என்ன சாப்பிட்றாரோ இல்லையோ, ஏன்னா ஒரு துக்க காரியம் நடந்து விட்டது, இனிமேல் இங்கே சாப்பிடக்கூடாது என்று ஏதேனும் சொன்னால் என்ன செய்வது என்று அவர்கள் மனதிலே ஒரு துயரம் இருந்தது. ஆனால் வருந்தும் அவர் மனை புகுந்து வாகீசர் திருமுனிவர் விருந்து அமுது செய்தருளி விரிப்பினுடன் மேவும் நாள். ஆனால் இவர் என்ன சொன்னார், அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய கவலையும் போக்குமாறு உணவு அருந்தலாம் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று எல்லோருடனும் சேர்ந்து விருந்து உண்டார். சில நாட்கள் அங்கே தங்கியிருந்த மீண்டும் அவ்வூரை விட்டு திங்களூர்த்தனில் நின்றும் திருமறையோர் பின் செல்ல பங்கன் விடை தனிப்பாக திருப்பழனம் பதிபூந்து திருப்பழனம் கோயிலுக்கு மீண்டும் வந்து
அங்கே ஒரு அற்புதமான பதிகம் பாடுகிறார். நடைமான சிறப்பித்து நன்மை புரி தீந்தமிழ் தொடைமாலை திருப்பதிக சொல்மாலை பாடினார். இந்த சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே என்ற ஒரு அற்புதமான தேவார பாடல், அப்பரடிகளுடைய பாடல். அந்த பாடலிலே அப்பூதி அடிகளை அவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி. அப்பூதி அடிகள் அந்தனர் 3 வேளையும் அந்த முத்தி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய, உயர்ந்த தன்மையில் இருக்கக்கூடியவர். அதைத்தான் அழகாக அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று திருப்பழனத்து பெருமானை பாடுகின்ற பொழுது அப்பூதி அடிகளையும் பெருமைப்படுத்தி அப்பரடிகள் பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு சிறு நாட்கள் அங்கு இருந்த பிறகு அடுத்து திருச்சோற்றுத்துறை முதலான தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு மீண்டும் திருநள்ளூர் வந்தார். அங்கு சில காலம் தங்கியிருக்கின்ற பொழுது திருவாரூர் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆகவே மீண்டும் பல தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு திருநாளூர், தென் திருச்சேரை, குடவாயில், திருநறையூர், இன்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர்தி விளைக்குடியாய் மேம் இடம் பலபாடி சேல் ஊர் தன் படை சூழ்ந்து தென் திருவாஞ்சியம் அணைந்தார். ஆண்ட அரசு எழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் தாம் நீண்ட சடைமுடியார்பால் நிறைந்த பேரால் பெற்றுடையார் காண்தகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கில எங்கும் சேர்ந்துகள் வீதிகள் பொழிய திருமலி மங்களம் செய்தார். இவர் திருவாரூருக்கு வருகிறார் என்ற செய்தியை திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இவருக்கு மிகச் சிறப்பான ஒரு வரவேற்பை அவர்கள் கொடுத்தார்கள். சேந்திகள் வீதிகள் பொழிய திருமலி மங்களம் செய்தார். தோரணங்கள் கட்டினார்கள், வாழை மரங்களை நட்டார்கள், நடைபாதை விற்றார்கள். இப்படி நகரத்தையே அழகுபடுத்தினார்கள். வல்ல அமன் குண்டர்தம் மாயை கடந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் என்னும் கழிப்பால் எல்லையில் தொண்டர் எயில்புறம் சென்று எதிர்கொண்டபோது சொல்லின் அரசர் வணங்கி தொழுது உரை செய்து அணைவார். அவர்களை போய் எல்லோரும் அழைத்து கொண்டு வந்தார்கள். எல்லோருடனும் சேர்ந்து திருவாரூர் உள்ளே வருகிறார். ஆரூர் அற்ற உணர்வுடன் ஆரூர் திருவீதி உள் அணைந்தார். அங்கே பெருமானை புற்றிடங்கொண்ட நாதரை நீல் சுடர் மாமணி புற்று உகந்தாரை நேர் கண்டு கொண்டார். அவரை வணங்கி கொண்டார். அங்கே திருவாரூரிலே சில நாட்கள் தங்கியிருந்து அந்த உழவார தொண்டு பணியை அவர் செய்து வந்தார். அப்படி செய்கின்ற பொழுது அவர் அந்த உழவார பணியை செய்கின்ற அந்த தொண்டுக்காக அவர் வருகின்ற பொழுது அவர் எவ்வாறு காட்சி அளித்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக ஒரு பாடலை இங்கே பாடுகிறார். மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொன் தாளே சார்வான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமும் ஆகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி பரவி செல்வார் என்ற அந்த அவருடைய தோற்றத்தை மார்பார பொழிகண்ணீர் என்று ரொம்ப அற்புதமாக அந்த மழைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் திருவாய், அவருடைய கண்ணிலிருந்து பெருமானை நினைந்து நினைந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, கண்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வாக்கிலே பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய உழவார படையினாலே தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவருடைய திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை சேக்கிழார் பெருமான் இங்கே அழகான ஒரு படமாக காட்டுகிறார் நமக்கு. பிறகு திருவாரூர்லேயே பல நாட்கள் தங்கி இருக்கிறார். அங்கேயே திருவாரூர் ஆலயத்திற்கு உள்ளுக்குள்ளேயே திருவாரூர் அறநெறி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்து பெருமானுக்கும் பாடல்களை பாடுகிறார், பதிகங்கள் பாடுகிறார். பாடினம் பூதத்தான் என்னும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார். அந்த அறநெறி கோயிலை பாடுகின்ற பொழுது அந்த கோயிலுக்கு விளக்கு ஏற்றிய தண்ணீரினாலே, கமலாலய குளத்து தண்ணீரினாலே விளக்கேற்றிய நமிநந்தி அடிகள் என்பவரை அந்த பதிகத்திலே சிறப்பித்தார். நீரால் விளக்கறித்தான் நீள் நாடு அறியும் நந்தி என்று
அந்த பதிகத்தில் அவர் பதிவு செய்கிறார். நீரால் விளக்கரித்தமை நீள்நாடு அறியும் என்று அவர் பதிவு செய்கிறார். அப்படி பல பாடல்கள் அங்கே பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வலிவலம் மற்றும் பல கீழ்வேலூர், கன்றாப்பூர் முதலான ஊர்களை எல்லாம் பார்த்து கொண்டு மீண்டும் திருவாரூரை வந்து இருந்தார். அப்போது திருவாதிரை திருநாள் தொடங்கியது. அந்த திருவாதிரை திருநாளுடைய அற்புதத்தை பின்னாளிலே ஞானசம்பந்தரிடத்திலே அவர் சொல்லுவார். அதையும் திருவாரூர்களை கண்டு அதிசயித்து ஆர்வத்துடன் அங்கு தங்கியிருந்த பொழுது திருப்புகலூருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற ஒருப்படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிவிரமும் பணிந்து போந்தார். மற்ற ஊர்களையெல்லாம் தரிசித்து கொண்டு அவர் திருப்புகழூருக்கு வந்தார். திருப்புகழூரிலே அவர் அங்கு தங்கி பல்நாக பூணணிவார் பயின்ற திருப்பதி பலவும் பணிந்து செல்வார். புண்ணாக மணங்கமலும் பூம்புகழூர் வந்து இறைஞ்சி பொருவில் சீர்த்தி மின்னாரும் முன்னுள் முருகனார் திருமணத்தில் மேமுக்கால். அங்கே திருப்புகழூரிலே முருகனார் என்ற அடியார் இருந்தார். அவரும் அந்தணர் வகுப்பை சார்ந்தவர். அவர் பூத்தொண்டு செய்து வந்தவர். 63 நாயன்மார்களிலே அவரும் ஒரு அடியாராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பூத்தொண்டு செய்தவர். விடியற் காலையிலே எழுந்து பூக்களை பறித்து அவைகளை மாலை, இண்டை, கண்ணி, தொடை என்று சொல்லக்கூடிய வகையிலே பலவிதமான மாலைகளாக அந்த பூக்களை தொடுத்து கட்டி பூம்புகழூர் பெருமானுக்கு சாத்தக்கூடியவர். அந்த முருகநாயனாருடைய மடத்திலே இவர் தங்கியிருக்கிறார். இப்படி அவர் அங்கு தங்கியிருக்கிற காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து கிளம்பி அவரும் தலையாத்திரையாக வந்து திருப்புகழூருக்கு வருகிறார். இப்பொழுது 2வது சந்திப்பு. ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் திருப்புகழூருடைய ஒருவர் சந்தித்து கொண்டு அலுவலாவை சிறிது காலம் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்பொழுது திருவாரூருடைய சிறப்பை சொல்லும்படி ஞானசம்பந்தர் கேட்க, சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராலும் மைத்தடை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகமைத்து என்று என் மொழிகேன் என்று அருள் செய்தார். முத்து விதான மணிப்பொன் கவரி மொழி மாலை. முத்து விதான மணிப்பொன் கவரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாண்டக பாடலை அந்த திருவாரூர் சிறப்பிற்காக ஞானசம்பந்தருக்கு அப்பரடிகள் பாடி காட்டினார். அதை கேட்ட பிறகு ஞானசம்பந்தர் தானும் திருவாரூர் சென்று பெருமானை தரிசித்து மீண்டும் திருப்புகழூர் வருவேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் திருவாரூர் சென்று விட்டார். இவர் திருப்புகழூரிலே தங்கியிருந்தார். சிறிது காலம் கழித்து திருவாரூர் சென்ற பெருமான் ஞானசம்பந்தர் மீண்டும் திருப்புகழூருக்கு வந்தார். அங்கு வருகின்ற பொழுது 2 பேருமாக சேர்ந்து சீர்தரு செங்காட்டங்குடி, திருநீடூர், திருநள்ளாறு, ஆர்தரு சோலை சாந்தை அயவந்தி ஒரு பாகம் திருமருகள் ஏர்தரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார். 2 பேருமாக சேர்ந்து இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு பல தலங்களை பார்க்க போனார்கள். அப்படி பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகிசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடனுரையும் நாளின்கண் வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர் பால் எழுந்தருள எல்லாரும் சீர் நீலநக்கர் தாமும் எழுந்தருளினார். இப்படி திருப்புகழூரில் அவர்கள் இருக்கின்ற பொழுது திருச்செங்காட்டங்குடியில் இருந்த சிறு தொண்டர், அவர் வரலாறு பின்னாடி வரப்போவது பார்க்க போகிறோம். அந்த சிறு தொண்டரும் திருநீலநக்கர் என்ற அடியவரும் அந்த முருகனார் 3 பேரும் இவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். இவங்க எல்லாருமே நமக்கு நாயன்மார்கள். 63 நாயன்மார்களில் சிறுதொண்டர், நீலநக்கர், முருகனார் 3 பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானசம்பந்தரோடும் அப்பரடிகளோடும் சேர்ந்து திருப்புகழூரிலே இருந்தார்கள். அப்படி சில நாட்கள் அந்த முருகனார் மடத்திலே அவர்களுக்கெல்லாம் திருவமுது செய்யப்பட்டு ஓங்கு புகழ் முருகனார் திருமடத்தில் உடனாக பாங்கில் வரும் சீரடியார் பலரும் உடன் பயில் கேண்மை தீங்கரிய திருத்தொண்டின் நிலை உணர்ந்து மகிழ்ந்தார். அப்படி சில நாட்கள் அங்கு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார். வாக்கியம் சேக்கிழார் பெருமான் ஒரு செய்தியை போடுகிறார். ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார் என்றார்.
ஒரே விதமான சிந்தனை உடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அது ரொம்ப ஒரு உயர்வான மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். சிந்தனைகளில் நம்முடைய எண்ணங்களில் முரண்பாடு இருப்பவர்கள் ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. ஆனால் ஒத்த சிந்தனை உடையவர்கள் அடியார் பெருமக்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் சிவபெருமானை பற்றி பேசுவதும் சிவபெருமான் புகழை பாடுவதும் தான் அவங்க எல்லோருடத்திலையும் இருக்கக்கூடிய சிந்தனை. அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் என்பது சொல்லில் அடங்காது. அதைத்தான் அடியார் திருக்கூட்டம்னு சொல்கிறது. அடியார்கள் திருக்கூட்டத்தில் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிந்தனைகளில் கொஞ்சம் முன்ன பின்ன தாறுமாறாக இருந்தால் கூட அடியார்கள் கூட்டத்தோடு நம்ம இருக்கின்ற போது நம்ம சிந்தனை நழுவி போகாது, அவங்களோட சேர்ந்து ஒத்து இருக்கும். இப்போ நம்ம முற்றோதல் நடத்துகிறோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே சிந்தனை, திருவாசகம் பாடணுங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம நடத்துகிறோம். தேவாரம் பாடுகிறோம், ஒரு சிந்தனையோடு பாடுகிறோம். வேறு சிந்தனை நமக்கு அப்போ இல்லை. பெருமானுடைய திருப்புகழை, தேவாரத்தை, திருவாசகத்தை அதை பாடணுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனை ஒருபடு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன்றார். அப்படி ஒன்றான சிந்தனை உடையவர்கள் ஒன்றாக ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால என்ன பயன் என்றால் அளவில்லாத மகிழ்ச்சி. ஆதிசங்கரர் வடமொழியில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாரு. அதில் அடியார்கள் கூட்டத்தில் இருப்பதனாலே என்ன பயன் அப்படிங்கும்போது அது முக்தியை கொடுக்கும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லுவார். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். சத்சங்கம்னு சொன்னால் அடியார்கள் ஒன்று கூடி இருக்கிறது. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம். நிச்சலதத்துவே ஜீவன் முக்திகி என்று ஒரு பாடல் ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன பொருள்னாக்கா, நல்ல சிந்தனை உடையவர்கள், ஒத்த சிந்தனை உடையவர்கள் சத்சங்கமாக ஒன்றாக இருக்கக்கூடியனால் நமக்கு நிசங்கம் வரும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒழிஞ்சு போகும், நமக்கு தீய சிந்தனைகள் வராது. அந்த நிசங்கத்துவம் வந்துச்சுன்னா நமக்கு தீய சிந்தனைகள் இல்லைன்னா நிர்மோகத்துவம், நமக்கு பொருள்கள் மீது பற்று அல்லது ஒரு ஆசை ஏற்படாது. இந்த நிர்மோகத்துவம் வந்துச்சுனாக்கா நிச்சலதத்துவம், மனசு அலைபாயாது, மனசு எப்போதும் அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியாக இருக்கின்ற மனம்தான் முக்திக்கு வழி. நிர்மோகத்துவம் நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்திகி என்று அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கே உடன் உறைவின் பயன் பெற்றார் என்று சேக்கிழார் அதை பதிவு செய்கிறார். அப்படி இவர்கள் தங்கியிருக்கிற காலத்தில் அங்கிருந்து மேலும் கிளம்பி செல்ல வேண்டும் என்று திருநீல நக்கடிகள், சிறுதொண்டர், முருகனார், பெருநீர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டியக அவங்க 3 பேரும் இங்கே வந்திருந்தாங்க. அந்த 3 பேரும் தாங்கள் கிளம்பி போன உடனே ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையாருடன் அரசும் வருநீர் செஞ்சடை கறந்தார் திரு அம்பர் வணங்கினார். இப்போ அப்பரடிகளும் ஞானசம்பந்தரும் திரு அம்பர் மாகாணம் என்ற தலத்திற்கு சென்றார்கள். அப்படி அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய போகின்ற பொழுது திருக்கடவூர் வந்தார்கள். இந்த திருக்கடவூர் என்பது குங்குலிய கலைய நாயனார் வசிக்கின்ற ஊர். இவர்கள் வருகின்ற நேரத்திற்கு முன்னாடியே அவருக்கு இப்போ சிவபெருமானுடைய அருள் கிடைத்து விட்டது. அது என்னங்கிறது தெரியும். அவர் எல்லா பொருள்களையும் விட்டு அவருடைய மனைவி தன்னுடைய திருமாங்கலத்தை கழட்டி கொடுத்து அதுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கிமாறு கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு போனவர் நல்ல குங்கிலியம் வைத்தாப்பில் வந்தபோது அந்த தாலியை கொடுத்து விட்டு குங்கிலியத்தை வாங்கி கொண்டு ஆலயத்திற்கு சென்று குங்கிலியம் போடும் பணியில் இருந்தார். வீட்டிற்கான பொருட்கள் எதையும் வாங்கவில்லை. அப்பேற்பட்ட நிலையில் சிவபெருமான் குபேரனை அனுப்பி வீட்டிற்கு தேவையான எல்லா பொருள்களையும் அந்த வீட்டிலே நிறையுமாறு செய்தார். அதில் சேக்கிழார் வேடிக்கையாக சொல்லுவார், நெல் மட்டும் கொடுக்கலையா, அரிசியும் கொடுத்தார் அப்படிம்பார். ஏன்னா உடனடியாக எல்லாம் ஒரு வாரமாக பட்னியாக கிடக்கிறாங்க, சோர்ந்து போய் கிடக்குது குழந்தைகள் எல்லாரும். அப்போது உடனடியாக சாப்பிட்றதுக்கு நெல் மட்டும் இல்லை, அரிசியும் காய்கறியும் கூட பெருமான் அங்கு கொடுத்தார் என்று அவருடைய வரலாற்றில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையாருடன் அரசும் சிறுநீர் செஞ்சடை கறந்தார். அங்கு அவர்பால் சிவனடியாருடன் அமுது செய்தார். அந்த குங்குலிய கலைய நாயனார் வீட்டிலே இப்பொழுது அப்பரடிகளும் ஞானசம்பந்தரும் தங்கி அவருடைய வீட்டிலே விருந்து உண்டார்கள். இது பின்னாடி ஏற்பட்ட நிகழ்ச்சி. இதற்கு பிறகு திருக்கடவூர் திருமயானம் வணங்கி திரு ஆக்கூர் சென்றார்கள்.
ஆக்கூர் சென்ற பிறகு அங்கிருந்து மேலும் பல தலங்களை வணங்கி கொண்டு பல சடையார்தம் பதிபலமும் வணங்கி உடன் சேர்ந்தார்கள் தம் பெருமான் திருவீழி மிழலையினை. திருவீழி மிழலை என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு சம்பந்தரும் அப்பரடிகளும் வந்து சேர்ந்தார்கள். மாட வீதி அலங்கரித்து மறையோர் வாயில் மணிவிளக்கு நீடு கதிரை தழைப்பூகம் நிறைத்து நிறைபொன் குடம் எடுத்து திருவீழி மிழலையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் 2 சைவ கன்றுகள் வருகிறது. ஒருவர் கடலிலே கல்லாய் தெப்பமாக மிதந்தவர், மற்றொருவர் உமையம்மையின் திருமுலைப்பாலை உண்டவர். ஆக 2 பேரும் சேர்ந்து வருகிறார்கள் என்பதுன்னு திருவீழி மேல இருக்கக்கூடிய அந்தணர்கள் மற்ற பெரியோர்கள் எல்லாம் மிகப்பெரிய விழாவாக பீடு பெருகும் வாகீசர் பிள்ளையாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து விண்ணிழிந்த கோயில் வாயில் சென்றடைந்தார். அந்த திருவீழி மேலை ஆலயம் ஒரு சிறப்பான ஆலயம். அங்கேதான் விஷ்ணு மகாவிஷ்ணு சக்கரம் பெற்றார். தன்னுடைய தினந்தோறும் 1000 தாமரை பூக்களால் பெருமானை அர்ச்சனை செய்கின்ற பொழுது இந்த சக்கரம் வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து பூஜை செய்கின்ற போது ஒரு நாள் பூவிலே ஒன்று குறைய தன்னுடைய கண்ணையே இழந்து அப்பி பூசையை நிறைவு செய்தார் மகாவிஷ்ணு. ஆகையினாலே அவருடைய அந்த பக்தியை மெச்சி அவருக்கு அங்கே சக்கரம் கொடுத்தார். அதனால் திருவீழி மேலை என்பது ஒரு சிறப்பான தலம். அந்த தலத்திற்கு இவர்கள் 2 பேரும் வந்தது எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியும் ஆரவாரமும் செய்தார்கள். கலந்த கழல் போற்றி கலந்த அன்பு கரைந்து உருக மெய்யில் வழியும் கண் அருவி விரவ பரவும் சொல் மாலை செய்ய சடையார் தமைச்சேரார் தீங்கு நெறி சேர்கின்றார் என்று உய்யும் நெறி தாண்டகம் ஒழிந்தங்கு ஒழியா காதல் சிறந்து ஓங்க. உய்யும் நெறி தாண்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தாண்டகத்தை திருவீழிமிழலே அப்பரடிகள் அருளி செய்கிறார். அங்கே சிறிது காலம் அவர்கள் 2 பேரும் தங்கி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தொண்டுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது காலத்தினுடைய நிலை மாறி அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் என்றால் உணவுப் பொருட்கள் சரிவர கிடைக்கப்பெறாமல் அன்னம்பாளிப்பு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் எல்லோரும் அடியார்கள் எல்லோரும் துன்பப்பட்டார்கள். இவர்களோடு கூட வந்த அடியார்களுக்கெல்லாம் சரியான உணவு வகைகள் கிடைக்காமல் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது. அப்பொழுது பெருமானை இவர்கள் பிரார்த்தனை செய்ய நையும் நாளில் பிள்ளையார் தமக்கும் நாவுக்கரசருக்கும் கையில் மானும் மழுவுடன் காண கனவில் எழுந்தருளி செய்ய சடையார் திருவீழிமிழலை உடையார் அருள் செய்வார். அவங்க 2 பேருடைய கனவுலையும் சிவபெருமான் மானுடனும் மழுவுடனும் காட்சி கொடுத்து கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுற்றீர் எனினும் ஏல உம்மை வழிபடுவார்க்கு அளிக்கின்றோம் என்று கோலம் காண எழுந்தருளி குலவும் பெருமை இருவருக்கும் ஞானம் அறிய படிக்காசு வைத்தார் மிழலை நாயகனார். 2 பேரையும் சொன்னார், உங்களுடைய அடியார்கள் வருத்தப்படாமல் அவங்களுக்கு உணவுகள் கிடைக்கிற மாதிரி அந்த உணவுப் பொருள்கள் கிடைப்பதற்கு பொருள் தேவை. அதனால உங்கள் 2 பேருக்கும் நான் காசு வைக்கிறேன், படிக்காசு தருகிறேன். அந்த படிக்காசை கொண்டு நீங்கள் பொருள்களை பெற்று உங்கள் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யுங்கள் என்று இருவருடைய கனவிலும் சிவபெருமான் காட்சி தந்து சொன்னார். விண்ணின்று இழிந்த விமானத்தின் கிழக்கும் மேற்கும் பீடத்தில், கிழக்கு கோபுரவாசல் பலிபீடத்தில் ஒருவருக்கும் மேற்கு கோபுரவாசல் பலிபீடத்தில் ஒருவருக்குமாக அண்ணல் புகழி ஆண்தகையார் தமக்கும் ஆண்ட அரசினுக்கும் நன்னும் நாள்கள் தோறும் காசுபடி வைத்தருள நானிலத்தில் எண்ணில் அடியாருடன் அமுது செய்து அங்கு இருந்தார் இருவர்களும். அந்த 2 பேருக்கும் காசு வச்சாரு. அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் கடையிலே கொடுத்து அதற்கான பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தார்கள். அதை எப்படி செய்தார்கள் என்பதை ஒரு அற்புதமான பாட்டாக சேக்கிழார் பாடியிருக்கிறார். இது நம்ம அன்னம்பாளிப்பு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கின்ற பொழுது இந்த பாடலை பாடுவது என்பது மரபாக இருக்கிறது. அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளார் பெற்ற படிக்காசு பல்லார் இயன்ற வளம் பெருக பரமன் அடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்க என 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்று அந்த படிக்காசினாலே பொருளை பெற்று அதனாலே அடியார்களுடைய பசிப்பிணியை நீக்கி அவர்களுடைய வறுமையையும் நீக்கி துயரத்தையும் நீக்கினார்கள் என்கின்ற செய்தியை சேக்கிழார் இங்கே பதிவு செய்கிறார். இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுகிறது. இது கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி செய்கின்ற பொழுது ஈசர் மிழலை இறையவர் பால் இமயப்பாவை திருமுலைப்பால்
நேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். கைத்தொண்டு ஆகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர். இந்த 2 பேருக்கும் 2 விதமா காசு கொடுத்தாராம் சாமி. ஞானசம்பந்தருக்கு வாசியுள்ள காசு கொடுத்தாரு, நாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசை கொடுத்தாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் ஒரு செய்தி சொல்கிறார். திருமுலைப்பால் தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசி. அவர் புள்ள, அதனால அவருக்கு வாசியுள்ள காசும் தொண்டு ஆகும் படிமையினால் வேலை செய்யறதுனால அடிமை திறம் கொண்டு உழவார பணி செய்து ஆலயத்தை தூய்மை செய்து உழவார பணி செய்வதனாலே வாசி இல்லா காசு வாகீசருக்கு அப்பரடிகளுக்கு பெருமான் கொடுத்தார். இதனால என்ன நடந்தது அப்படின்னா, அப்பரடிகளுடைய மடத்துல அந்த காலம்பரை காசு வந்த உடனே எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பார்கள். உடனே அதை கடைகளில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு மாற்று வாங்க வேண்டியதில்லை. இந்த வாசி என்றால் என்ன பொருள் அப்படின்னா, பல்லவ மன்னனாகிய மகேந்திரவர்மன் காலத்துல அவனுடைய தந்தையாகிய சிம்ம விஷ்ணு தான் முதல்ல காசு வெளியிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சோழர்கள், பிற்கால சோழர்கள்லாம் காசு வெளியிட்டார்கள், தங்க காசு. அந்த தங்க காசுல 24 கேரட், 24 கேரட்னா சொல்ல முடியாது, 22 கேரட் பியூர் கோல்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 91.6 அந்த மாதிரி இருக்கக்கூடியது வாசி இல்லா காசு அப்படின்னு சொல்றது. தூய்மையான தங்கம், சுத்த தங்கம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி செம்பு கலப்பு குறைவாக உள்ளது. இப்போ 91.6 அப்படின்னு சொன்னால் 8.4 கிராம் செம்பு கலந்துருக்கும். அதில் 91.6 கிராம் தங்கமும் 8.4 கிராம் செம்பும் கலந்துருக்கும். அது வாசி இல்லா காசு என்று சொல்லக்கூடியது. வாசி உள்ள காசு அப்படின்னா அது 18 கேரட்டு 16 கேரட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கு மாத்து குறைவாக உள்ள காசு. அது பழைய காலத்தில் என்ன செய்தார்கள்னா, அந்த மாதிரி காசு வித்தியாசம் தெரியறதுக்காக அந்த காசுடைய ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன புடைப்பு இருக்கும், ஒரு வட்டமான புடைப்பு இருக்கும். அதனால அதுக்கு வட்டக்காசு அப்படின்னு பேர். பழைய காலத்தில் வட்டக்காசு அப்படின்னு சொன்னால் அந்த காசு அப்படி கையில் நம்ம நிரடி பார்த்தோம்னா காசுடைய ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன புடைப்பு மாதிரி தெரியும். அதை வச்சு அது வட்டக்காசு, மாற்று குறைவான காசு என்பதை பழைய காலத்தில் கண்டுகொள்வார்கள். அப்படி இந்த மாதிரி மாறி 2 பேருக்கும் மாறி மாறி வந்தது. அதற்கு காரணம் பெருமான் வாகீசர் அப்பரடிகள் தொண்டு செய்தார் என்பது. இதில் நமக்கு தெரிகின்ற குறிப்பு என்னன்னா, சும்மா கோயிலில் போய் பாட்டு பாடுனா மட்டும் முத்தாது, கோயிலில் திருப்பணிகளும் செய்ய வேண்டும். அதை தான் இங்கே நமக்கு சேக்கிழார் மறைமுகமாக காட்டுகிறார். கைத்தொண்டு ஆகும் படிமையினால் வாசியில்லா காசு படிபெற்று வந்தார் வாகீசர். அவர் பாட்டு தான் பாடிட்டு இருந்தார் ஞானசம்பந்தர். இவர் உழவார பணியும் செய்து சரியை தொண்டில் நின்று ஆலயத்தை தூய்மைப்படுத்தியதுனால தொண்டு செய்தவனுக்கு சுத்தமான காசு, அவனுடைய கூலியை கொடுக்கணும். இதில் இஸ்லாத்தில் ஒரு செய்தி சொல்வார்கள், நபிகள் நாயகம் வேலைக்காரன் உடலிலிருந்து வேர்வை அடங்கும் முன்பாக அவன் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாத்தில் ஒரு வாக்கு உண்டு. வேலைக்காரனுக்கு அவன் உடலில் இருக்கும் வேர்வை வடிவதற்கு முன் கூலியை கொடுத்து விடுங்கள்னு. அப்படி அந்த மாதிரி தொண்டு செய்ததுனால அவருக்கு உயர்வான காசை பெருமான் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த வாசி இல்லா காசு வேணும் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு நன்றாக தெரியும். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே என்ற பதியத்தை பாடி அவரும் வாசியில்லா காசை பெற்றார். அது ஞானசம்பந்தர் வரலாற்றிலே நம்ம பார்க்கலாம். இப்படி 2 பேரும் சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண தொலையாதே ஏறு பெருமை புவி போற்ற இன்புற்று இருக்கும் மன்னாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சம் தீர்ந்தது. அடியார்களுடைய அந்த பசிப்பினி நீங்கியது. அவர்கள் இப்பொழுது திருவிழிமலை விட்டு மற்ற இடங்களுக்கு கிளம்பினார்கள். அப்படி கிளம்பும் பொழுது இறைஞ்சி இசைவன் தமிழர்கள் புனைந்து போய் சேர்ந்தார் செல்வ திருமறைக்காடு எல்லையில்லா சீர்த்தினார். திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய
வேதாரண்யத்துக்கு இருவரும் வந்து சேர்ந்தார்கள். மன்றல் விரவு மலர்ப்புன்னை மணல் சூழ் சோலை உப்பளத்தின் முன்றில் தோறும் சிறுமணவார் முத்தம் கொழிக்கும் மறைக்காட்டு குன்றவில்லியார். வேதாரண்யம் எல்லாருக்கும் தெரியும். உப்பளங்கள் நிறைந்த பகுதி, கடற்கரை பகுதி. அற்புதமான அந்த தலத்திற்கு 2 பேரும் வந்தார்கள். அங்கே பறவை ஓத கழிக்கானல் பாங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தனாரை அகில மறைகள் அர்ச்சனை செய்து உறவ கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணி நீள் வாயில் வணங்குவார். கோயிலுக்கு போனார்கள் 2 பேரும். ஆனால் கோயிலில் அந்த உள்ளே நுழைகின்ற வாசல் பெரும் கதவு அடைக்கப்பட்டு இருந்தது. கிராம மக்கள் பெரியவர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டி வாசல் வழியாக உள்ளே போய் சுவாமி தரிசனம் செய்து வந்தார்கள். இந்த கதவை யாரும் திறக்கவில்லை. இருவரும் எதுவும் என்ன என்று விசாரித்த பொழுது ஊர் மக்கள் இந்த மாதிரி வேதங்கள் பூசை செய்து இந்த கதவை திருக்காப்பிட்டு விட்டன. அதனால் மீண்டும் வேதங்கள் வந்து இந்த கதவை திறந்தால்தான் இங்கு வழிபாடு செய்ய முடியும், நேராக செல்ல முடியும். அதனால எல்லோரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டிவாசல் வழியாகத்தான் சென்று வருகிறோம் என்ற அந்த நடைமுறையை சொன்னார்கள். தொல்லை வேதம் திருக்காப்பு செய்தவாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஒரு வாயில் வழி எய்தி அல்லல் தீர்ப்பார் தமை அரிச்சிப்பார்கள் தொழுவாராம் படிகண்டு எல்லையில்லா பெரும்புகளார் இதனை அங்கு கேட்டு அறிந்தார் எல்லாம் சொன்னாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த திருக்காப்பு அப்படின்னா என்ன பொருள்? உறவ கதவம்னா ரொம்ப திண்மையான, ரொம்ப வலிமையான கதவு. இப்போவுமே அந்த ஆலயத்தில் போனீங்கன்னா அந்த கதவெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம பழமையான ஆலயங்களில் போய் பார்த்தாக்கா வாசல் கதவு வந்து கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு மேலே நல்ல ஒரு கனமான தேக்கு மரத்தாலான கதவு. ஒருத்தர் 2 பேரால் ஈஸியாக கதவை தள்ளவோ திறக்கவோ முடியாது. அவ்வளவு ஒரு கனமானதாக இருக்கும். அந்த இதை வந்து திருக்காப்பு அப்படின்னு சொன்னாக்கா வேதங்கள் என்ன செய்திருக்கிறது? பூசைக்காக சந்நிதி கதவுகளை திறந்து பூசித்த பின்பு மறுபூசைக்கு வரும் வரை அந்த கதவுகள் என்ன செய்யும்னா உரிய பாவனை, கிரியை, மந்திரங்களினாலே கதவை அடைத்து தாளிட்டு விடும். இப்போ சிவபூசை செய்பவர்களுக்கும் இது வரும். கிரியை, பாவனை, மந்திரங்களுடன் சாமியை எழுந்தருள பண்ணுதலும், அதே மாதிரி கிரியை, பாவனை, மந்திரங்களுடன் சாமியை திரும்பி மறுபடியும் பெட்டகத்தில் வைத்து நம்ம மூடுவதும் நித்திய சிவபூஜை செய்பவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த வேதங்கள் என்ன செய்தது? அந்த கதவை திருக்காப்பிட்டது. பாவனையினாலும் கிரியையினாலும் மந்திரங்களினாலும் வேதங்கள் அடைத்து விட்டது. இப்போ அதை திருப்பி திறக்கணும்னா வேதங்கள் வந்து மறுபடியும் அந்த காப்பை நீக்கி அதுக்கான மந்திரங்கள், கிரியைகள், பாவனையோடு செய்தால்தான் அது திறக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்ததுனால அந்த கதவை யாரும் திறப்பதற்கு முற்படவில்லை. அதற்கான சரியான ஆட்கள் யாரும் வரவும் இல்லை அங்கே. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆங்கு அப்பரிசை அறிந்தருளி ஆழி தோணிபுரத்தரசர் ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை உள்புக்கு தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச திருக்கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பரென நீளும் திருநாவுக்கு அரசன். இப்போ இதை இவர்கள் 2 பேரும் இந்த செய்தியெல்லாம் கேட்டார்கள். கேட்ட பிறகு நாமும் இந்த மாதிரி சைடு வாசல் வழியாக தான் போகணுமா? நாம் ஏன் அந்த வேதங்கள் அடைத்த கதவை நாம் திறக்க பாடக்கூடாது? திருமுறைகளினாலே, தமிழ் வேதத்தினாலே வடமொழி வேதம் அடைத்த கதவை தமிழ் மொழியினாலே, தமிழ் வேதத்தினாலே திறக்க முடியும் என்பதை இந்த உலகுக்கு காட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் அப்பரடிகளை பார்த்து கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர்னா அப்பரே என்று அவர் அழைக்கிறார். என நீளும் திருநாவுக்கரசர் அப்பரடிகளிடத்தில் இந்த கதவை திறப்பதற்கு நீங்கள் பாடுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதை கேட்ட அப்பரடிகளும் அதை பாடுகிறார். அவர் என்ன பாடினார், அது எப்படி நடந்தது, அங்கு நடந்த அற்புதம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.